இந்திய உணவுக் கழகம் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு உடனடியாக பணம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நெல்லை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் இந்திய உணவுக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட 10 நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு 17.8 கோடி ரூபாயை வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த பணத்தை மத்திய அரசு வழங்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உடனடியாக பணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் 3வது வாரமாக இன்று மனு அளித்தனர். நெல்லை மாவட்டத்தில் 65 நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வந்தது. அதில் 40 மாநில அரசும் 25 மத்திய அரசும் ஏற்று நடத்தின. இந்த மத்திய அரசு ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் நெல் கொள்முதல் பண்ணதுக்கு பணம் கொடுத்தாங்க. அடுத்து ஏப்ரல் 1லேருந்து மே 10 வரைக்கும் நெல் கொள்முதல் செஞ்சதுக்கு இது வரைக்கும் பணம் கிடைக்கல. இது சம்மந்தமாக நாங்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்து பணம் இது கேட்டோம். அவங்க ஒரு வாரத்தில் ஏற்பாடு செஞ்சு தரேன்னாங்க. இது வரைக்கும் பணம் கிடைக்கல. அதனால மீண்டும் ஒரு முறை மனு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். கூட திரும்ப தகுதி இல்லை. இப்போ இருக்கமா சாவட்டுமான்னு அந்த முடியல இருப்போம். எங்களுக்கு ஒரு 2 நாளாக முடிய வரல. நான்லாம் சூசைட் பண்ணிடுவேன் வீட்டிலே. இந்த நிலைமையில் இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு 8 லட்ச ரூபா சொச்சா வரணும். எங்கே போய் நான் கடை வாங்க? யார் கொடுக்கா? பேங்கில் மேலே நோட்டீஸ் கொடுக்காங்க. வேற வைக்கிறதுக்கு ஜாமான் கிடையாது. அடுத்தால தண்ணி வந்தால் விவசாயம் பண்ண ஒன்றும் கிடையாது. கடன் காட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அறுப்பாட்டிக்காரங்க பெரிய தொல்லப்படுத்தாங்க. இந்த பணமெல்லாம் பட்டாடா பண்ணணும் ஒன்றும் இல்லை கையில். நாங்கள் எத்தனையோ 3 முறை முறையிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் தற்கொலை பண்ணுங்கிற முடிவு எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களை நம்பி தான் பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குது. அதனால் பேங்கில் கடன் வாங்கினேன், அங்கே லோன் இருக்குது, இங்கே லோன் இருக்குங்கிற ஒரு இது பேர் எடுக்கக்கூடாதுன்னு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க வந்திருக்கோம். ஐயா அவரை பார்த்து காட்டுட்டோம். அதனால் விரைவில் எல்லா அரசும் அதை செயல்பட்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல்லுக்கு போட்ட ரூபாய் மத்திய அரசோ மாநில அரசோ அதை செயல்படுத்துமாறு அன்போடு விவசாயிகள் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவன் கீழ்நிலத்து டிபிசியில் நெல் இந்த மாதிரி நெல் டிபிசியில் இறக்குறதுனால இந்த மாதிரி மத்திய அரசு கொள்முதல் டிஎன்பிசி டிபிசின்னு சொல்லுறாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணம் போன மாதம் ஒரு 4வது மாதம் 4ஆம் தேதி போட்ட பணத்தை இன்னும் எங்களுக்கு பணம் ஏற்றி விடலை. 2-3 ட்ரிப்பு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. இந்த வட்டம் மனு கலெக்டர்கிட்ட கொடுக்க போயில கடன் கேட்ட மாதிரி கேட்கீங்களே, நான் ஏற்பா பண்ணி தரேன் 4 நாளில் அப்படின்னு சொல்லுதாரு. நாங்கள் அவர் அப்படி சொல்லல. நாங்கள் கடன் கேட்ட மாதிரி அவர்கிட்ட நாங்கள் கேட்கல. போட்ட நெல்லுக்கு தான் நாங்கள் கேட்கும். விவசாயி இப்போ 1ஆம் தேதி தண்ணி கொடுக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணேன்? தண்ணி கொடுக்காங்க. நாங்கள் விதை வாங்குவா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குவா. என்ன பண்ணேன்? 3 வாரமாக பணம் கொடுக்க 3 வாரம் மனு கொடுத்தாச்சு. அநேகமாக அந்த 2 நாளில் பணம் ஏறலைன்னா போராட்டத்தில் ஈடுபடுவோம்.